மெட்ராஸில் உண்மையாக சொல்கிறேன், சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பண்டிகைனாலே நீங்கள் எங்கே டி நகர் தான். நீங்கள் பாருங்கள், பெண்கள் உள்ளே புழையும் போது அந்த ஜவுளி கடையாக இருந்தாலும் நகை கடையாக இருந்தாலும் குழு குழு குழுன்னு ஏசி வச்சுருப்பான். அவங்க குழு குழுன்னு இருப்பாங்க. ஆண்களுக்கு பாருங்கள், கண்ணு எரியும், விலையை கேட்டால் காது எரியும், உட்கார இடத்துல எல்லாமே எரியும். இவன் பயந்து எவ்வளோ பில்லு போடுவாளோ, எவ்வளோ பில்லு வருமோ, இப்படி பதறிக்கிட்டே இருப்பான். நான் ஒரு நாள் ஜவுளி கடைக்கு மனைவி கூப்பிட்டு போகிறேங்க. ஒரு 2 புடவை எடுத்துக்கிட்டான். ரோஸ் கலர் வேணுமா பச்சை கலர் வேணுமா எடுத்துக்கிட்டு எதுங்க எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் சொன்னேன், நான் ஆம்பளை, நான் என்னங்க பார்ப்பேன். ரோஸ் கலர் எடுத்து பார்த்தா 17,500 போட்டுருது. பச்சை கலர் எடுத்து பார்த்தா 9,500 போட்டுது. உனக்கு பச்சை தாண்டி தங்கம் நல்லா இருக்குங்கிறேன், உங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு, எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு, ரெண்டையும் பேக் பண்ணுங்கன்றான். அதுக்கு என்ன கருமத்துக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதில் சில பெண்கள் இருக்கு தெரியுமா, 55 புடவை எடுத்து போடும், ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா, அவன் ஏதாவது சொன்னானா? அது பரவாயில்ல. இன்னும் சில பெண்கள் இருக்கு, இந்த பார்டரு அந்த சாரியில இருந்தா நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைய அங்கேயே உட்காந்து. இன்னும் சிலது, இந்த பூவு அதுல இருந்தா நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு. 3 மணி நேரங்க கடையெல்லாம் அலசிட்டு அன்னைக்கு என் மனைவி சொல்றா, இந்த கடையில் எதுவுமே நல்லா இல்லை, அடுத்த கடைக்கு போகணும். ஏங்க அவங்க என்ன முறைக்கிறாங்க, அதுக்காக பனியன் சட்டி வாங்கினேன். இப்படியே பனியன் சட்டி வாங்கி 40 பனியன் சட்டி இருக்குங்க வீட்டில். மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன். 3 பசங்க வந்து கேட்குறாங்க, சார் இங்கே ஏதோ மேன்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா, நாங்கள் வேணா குடியிருக்கலாமா சார்றான்.